நான் ஏன் வந்து மிகப்பெரிய வடுவை எப்படி ஏற்படுத்தினான்னா, அந்த மரணத்துக்கு அவங்க வீட்டுக்கு போகும்போது இது போன்ற உலகத்தின் மிகச்சிறந்த தமிழ் கவிதைகளை எழுதின ஒரு கவிஞனோட வீடு வந்து எப்படி இருக்கக்கூடாது அப்படி இருந்தது. அவ்வளோ ஏழ்மையில் இல்லை அவ்வளோ சராசரியான ஒரு மனிதர் வாழற இடமா தான் இருந்தது. இவ்வளோ பெரிய கவிதைகளை எழுதின வந்து நிச்சயமாக நான் நினச்சேன் ஒரு பெரிய வீட்டில் இருப்பான் அப்படி தான் நான் நினச்சேன். அவன் மரணத்துக்கு இப்போ தான் நான் அவங்க வீட்டுக்கு போகிறேன். அப்பயும் எனக்கு வந்து ஒரு சின்ன ஒரு கில்ட்டி வந்தது. என்னடா நம்ம ஊருக்காரன் நம்மளோட பழகினங்க இது இவ்வளோ இதுவாக இருக்கணும், ஏதாவது ஒரு வகையில் வந்து நம்ம ஒரு நினைவே போட்டணும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சகோதரனோ நம்மளோட நண்பனோ இந்த குடும்பம் வந்து ஒரு குறைந்தபட்ச பொருளாதாரத்தில் நாளைக்கு முத்துக்குமாரோட ஃபேமிலின்னு சொல்லும்போது அந்த கவிதைக்கு எவ்வளோ மரியாதை இருக்கோ எவ்வளோ வேல்யூ இருக்கோ அதே அந்த குடும்பத்துக்கும் இருக்கணும் அப்படின்னு நினச்சி தான் வந்து நாங்கள் உடனே வந்து நிகழ்ச்சிக்கு ஒரு ஏற்பாடு பண்ணோம். சில நேரங்களில் வந்து என்ன ஆகும்னா உணர்ச்சி வந்து திசை திருப்பி. அப்போ அந்த நிகழ்ச்சி வந்து அவரோட சகோதரர் வந்து பேசிகிட்டே இருக்கும்போது நம்ம சொன்னோம் இது மாதிரி அந்த குடும்பத்துக்கு ஏதாவது பண்ணணும்னு சொல்லும்போது டக்குன்னு அவர் என்ன பண்ணிட்டார், அல்ல அப்படிலாம் நீங்கள் எல்லாம் காப்பாற்ற வேண்டியதில்லை அப்படின்னு சொன்னோடனே கொஞ்சம் மற்ற இயக்குநருக்கு வந்து கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு ஹார்ட் ஆயிடுச்சு. நம்ம ஏதோ வந்து அதனால இப்போ நம்ம எடுத்து முன்ன பணத்துக்காக அதை பண்ண மாதிரி ஆயிடுச்சுங்கிற மாதிரி அது வந்து அப்படியே கரைஞ்சி போச்சு. எங்கள் வீட்டில் என் பெட்ரூமில் உட்காந்துனேன் மடி மேலே படுத்துக்கணும் முத்துக்குமார் சொன்னேன். அந்த நிகழ்வை என்னால் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. ஆனால் நான் 1.5 வயசில் எங்கேயோ சுற்றி இருந்தேன். நான் 1.5 வயசோ 4 வயசு இல்லை 7 வயசு ஸ்கூலில் போய் அம்மா இறந்துட்டாங்கன்னு சொல்ல முடியல. அப்படியே கூட்டின்னு வராங்க. வீட்டுக்கு முன்னாடி ஒரு சின்ன பந்தல் போட்டிருக்கிறார்கள். அம்மா வந்து ஒரு பெஞ்சில் அம்மாவுடைய பாடி கிடந்தது. சின்ன பையன் தெரியாது. இவன் அழுதுருவான் என்பதற்காக பக்கத்தில் இருக்கிற ஒரு டிராக்டர்ல போன கரும்பை உடைச்சி முத்துக்குமார் சொல்றான், அன்னைக்கு தானே முதலும் கடைசியுமா நான் கரும்பு சாப்பிட்டது. நான் கரும்பை என் வாழ்க்கையில் நான் சாப்பிட்டதே இல்லை. கரும்பு சாப்பிடும் போதெல்லாம் எங்கள் அம்மா டெட்பாடியில் படுத்துன நினைவுகள் என்னை வந்து பொறுத்தவரை நான் கரும்பு சாப்பிடவே மாட்டேன். என் அம்மாவுடைய மரணத்தின் கசப்பை நான் விழுங்க வேண்டும் என்பதற்காக எனக்கு கரும்பு கொடுத்தார்கள் அப்படின்னு. வணக்கம். நான் முத்துக்குமார் அவருடைய 50வது வருடம் இந்த 2025. இந்த நேரத்தில் அவரை நினைவு கூறணும். ஏன்னா தமிழ் சினிமாவுக்கு மிகப்பெரிய ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுத்தவர். குறுகிய காலத்தில் 2000 பாடல்கள் மேலே அந்த பாடலாசிரியர். அண்ட் கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருட காலம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருடமும் அதிகபட்சம் நம்பர் ஆஃப் சாங்ஸ் எத்தனை பாடல்கள் 115 125 பாடல்கள்லாம் எழுதினவர் வந்து பார்த்திங்கன்னா நான் முத்துக்குமார் அவர்கள் 50 படங்கள் 60 படங்கள்லாம் எழுதியிருக்காரு. அவ்வளோ சிறப்பாக பல சாதனைகளை புரிஞ்சவர் வந்து திடீர்னு நம்மளை விட்டு போயிட்டார் 2014. அப்போத்துலேருந்து நாங்கள் வந்து அவரை சிறப்பிக்கணும், ஒரு மிகப்பெரிய விழா ஒன்று கொண்டாடணும், எல்லாமே இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக ஒருங்கிணைச்சு விழா கொண்டாடணும் ஆசைப்பட்டோம். அது நடைபெறாமல் போயிட்டே இருந்தது. இப்போது நாங்கள் 2019 ட்ரை பண்ணோம் அது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் பண்ண முடியாமல் போயிடுச்சு. இப்போது 2025 இது நடக்குது. ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா அவரை கொண்டாடணும். தமிழ்நாடு மட்டுமே இல்லை, எல்லாருமே சினிமா இண்டஸ்ட்ரி மட்டுமே இல்லை. ஏன்னா அவர் ஒரு மிகச்சிறந்த கவிஞர், மிகச்சிறந்த பாடலாசிரியர் அப்படின்னு பல முகங்கள் இருக்கவர், மிகச்சிறந்த படைப்பாளி. அவரை வந்து கொண்டாடணுன்றதுக்காக தான் அந்த விழா பண்ணுறோம். 19 ஜூலை அன்னைக்கு நேரு இண்டோர் ஸ்டேடியத்தில் இந்த விழா நடக்க போகுது. இதுக்கு என்ட்ரி எல்லாம் ஃப்ரீ தான். ஆன்லைனில் புக் மை ஷோ மூலமாக டிக்கெட்லாம் புக் பண்ணாததுக்கு ஏசிடிசி நிறுவனம் மிகச்சிறந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்கு. ஒரு 8000 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இதில் பல மியூசிக் டைரக்டர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. யுவன் சங்கர் ராஜா பல பாடல்கள் வந்து அங்கே மேடையில் பண்ண போகிறாரு. அவரோடு சேர்ந்து ஜிவி பிரகாஷ், அது பிறகு வந்து விஜய் ஆண்டனி அப்படின்னு பல மியூசிக் டைரக்டர்ஸ், ஹாரிஸ் ஜெயராஜ் எல்லோருமே கலந்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. 8 மியூசிக் டைரக்டர்ஸ் கலந்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. ஒரு 20 சிங்கர்ஸ் கலந்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. பல இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள் எல்லோருமே கலந்துக்க போகிறாங்க. நீங்களும் மிஸ் பண்ணாமல் வந்து இந்த ஈவெண்ட்டில் கலந்துங்க. கண்டிப்பாக
உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியே அவர் இருந்தால் எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பாரோ அதை நம்மெல்லாம் அவர் இல்லாத அவர் எங்கோ இருந்து பார்த்துட்டு இருப்பார். அவருடைய குடும்பமும் எல்லோருமே சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு விழா பண்ணணும்னு ஆசைப்படுறோம். நீங்கள் எல்லோரும் இதுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு கேட்டுக்கிறோம். அவரோட ஃபேமிலிக்கு இந்த ஈவெண்ட்டை ஒட்டி இந்த ஈவெண்ட் நாங்கள் அந்த ஃபேமிலிக்கு ஒரு ட்ரிபியூட்டாக பண்ணுறோம். அது மூலமாக என்ன அதை பெனிஃபிட்ன்றதெல்லாம் நம்ம சொல்ல வேணாம். அது என்னுடைய நோக்கம் இல்லை. நோக்கம் அவருடைய 50வது வருடத்தில் அவரை செலிப்ரேட் பண்ணுற நோக்கம் தான். இது பேமெண்ட்டாக மாறும்போது அவங்க ஃபேமிலிக்கு அது ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவ் இல்லை. அந்த ஃபேமிலி அதை கேட்கல. அவங்க ஃபேமிலி என்ன சொன்னாங்க, இதை முன்னிறுத்தி நீங்கள் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப கம்மியாயிடும் அவருடைய கான்ட்ரிபியூஷனுக்கு. செல்வமணி சார் சொன்ன மாதிரி தான் அவங்க குடும்பத்துக்கு பெருமை பண்ணுறதுக்காக தான் பண்ணுமே தவிர மற்றபடி அவருக்கு ஒரு மானிட்டரியாக ஏதாவது பண்ணணும், பணமாக ஒன்று கொடுக்கணும் அப்படின்ற எண்ணமெல்லாம் இல்லை. ஆனால் அது வரும்போது அது நடக்கும்போது நடக்கட்டும். கூடிய வாய்ப்புகள் இருக்கா சார் அந்த மாதிரி வரக்கூடிய? ஏன்னா அவங்க வீடு அவங்க செல்வமணி சார் சொன்ன மாதிரி தான் வீடை பார்த்தோன்னா அதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக நம்ம சொல்ல வேணாம். நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா எல்லாருமே சேர்ந்து இயக்குனர்கள்லாம் சொன்னது அவருடைய படைப்புகளையும் அவருடைய எல்லாரும் அவர் பணியாற்றின படங்களை பற்றி பேசுகிறதுக்காக தான் இந்த விழாவை தவிர இது மூலமாக வர அமௌண்ட்டை எது கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் இல்லை. அது நடக்கும். அது நடந்தாலும் நல்லாயிருக்கும். அதை பற்றியெல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக பேசாமல் நம்ம என்ன பேசுவோம்னா ஒரு படைப்பாளியை கொண்டாடுற ஒரு விழா 50வது விழா. ஃபேர் எவ்வளோ சார் இருக்கும்? அது புக் மை ஷோ மூலமாக வரப்போது ஃப்ரீயாக தான் வரும். அது புக்கிங் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. டிக்கெட் எவ்வளோ? அது மாதிரி டிக்கெட்லாம் பெருசாமெல்லாம் இருக்காது. அதாவது முக்கியமான விஐபி டிக்கெட் ஒன்றா எக்ஸ்ட்ரா இருக்குமே தவிர மீதியெல்லாம் நார்மலாக எல்லாருமே புக் பண்ணிக்கலாம் தான் வரும். வெகு விரைவில் அதுக்கு அனௌன்ஸ்மெண்ட்லாம் வரும். தேங்க்யூ. நன்றி. என் கூட ஒர்க் பண்ணும்போது என்னுடைய பாடல் மட்டும் இல்லை, விஜய்க்கு எழுதிட்டு வந்தால் எழுதி முடித்த உடனே எனக்கு முதல்ல ஃபோன் பண்ணுவார். எனக்கு இந்த மாதிரி ஒரு வரி எழுதியிருக்கேன்னு சொல்லி ரொம்ப நாளாக ஒரு பாதி கதவு நான் அந்த வரியை அந்த கவிதையை வச்சுக்கிட்டு இது யார் கொடுக்குறது மிக அற்புதமாக இருக்குன்னு சொல்லிட்டே இருந்தார். கரெக்டாக ஏஎல் விஜய் படத்தில் அந்த பாட்டு நல்லா அமைஞ்சது. அது மாதிரி எப்பயுமே முத்துக்குமார் நினைக்கும் போது எனக்கு ஒரு வரி அவ்வளோ அழகாக பிடிக்கும். அது விஜய் படத்தில் தான். பறவை பறந்த பின்பும் கிளையின் நடனம் முடியவில்லைன்னு அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போது அவன் ஒரு பறவை மாதிரி தான் நிற்க மாட்டா. அப்படி நின்று அப்படி ஒரு மாதிரி ஒரு சிறகடிப்பு இருக்கும் அந்த பேச்சில், அந்த பரபரப்பில். ஒரு டயத்துக்கு பிறகெல்லாம் என்னென்னா நோட்டு பேனா வச்சு எழுதுறது இல்லை, சொல்கிறதுக்கு அளவுக்கு வந்துட்டு அப்படி சொல்கிறது தான். சங்கசாராக இருந்தாலும் சரி தான், எந்த டீமுக்கு போனாலுமே நம்ம பேப்பர் எடுத்து வச்சுக்கணும். நம்ம சின்சைட்லேருந்து யாரோ ஒருத்தர் பேடு வச்சுக்கணும். சொல்ல நம்ம யாராவது எழுதணும். ஒரு கார் ட்ராவல் போய் ஆம்பூர் அந்த ஸ்டார் பிரியாணி வரைக்கும் போகிற வரைக்கும் ஒரு பாட்டு முடிச்சிடுவார். கார்லேயே எழுதி முடிச்சிடுவாங்க. மிகப்பெரிய ஒரு கவிஞன். கம்போசிங்கில் என்னென்னா எந்த தயக்கம் பயம் ஒரு மியூசிக் டைரக்டர் என்ன நினைப்பாங்க அதை பற்றி யோசிக்காமல் யுவன் சங்கர் ராஜா சாருடைய டியூனை அவன் மாற்றி விட்டுருவாங்க. சார் இப்படி 2 போட்டுக்கலாம், கால்கள் 4 ஆச்சு, கைகள் 8 ஆச்சு, என்னாச்சு ஏதாச்சு அப்படியே ஃப்ளோவில் சொல்லுவார். சார் ஒரு லாங் ஒன்று போடலாமா சார், குட்டி குட்டியாக ஒன்று போட்டோம்னா டியூன் மாறும் சார் அப்படின்னு ரொம்ப ஒரு பார்த்தாலே நம்மளுக்கு எனர்ஜி வரும். அவ்வளோ மோர் பாசிட்டிவ். ஏன்னா குடும்பத்தை அப்படி நேசிக்கிற ஒருத்தர் முத்துக்குமார். கம்போசிங் மலேசியாவில் முடிஞ்ச பிறகு அதே மலேசியாவில் போயிட்டு சாங் போட்டு நம்ம இங்கே தான் சார் கம்போஸ் பண்ணோம், ஹிட் ஆனதுக்கு பிறகு அதே ரோட்டில் கேட்கணும் சார் சொல்லிட்டு நம்ப மாட்டீங்க. ரேடியோவில் அங்கே இருக்கிற ரேடியோவில் சாங் போட்டால் ஒரு பாட்டு முத்துக்குமார் பாட்டு வரும், அடுத்து கொஞ்ச நேரத்தில் பார்த்தா முத்துக்குமார் பாட்டு. என்ன எந்த பாட்டு பார்த்தாலும் உன்னுடைய பாட்டாக இருக்க மாதிரி இருக்கும். அப்படி ஒரு ரொம்ப அதிகமாகவும் தரமாகவும் மிக சரியாகவும் எழுதின ஒரு கவிஞன். நம்மளையெல்லாம் விட்டுட்டு வீடு மாறி போன ஒரு விருந்தாளி மாதிரி தான் நான் அவரை பார்க்குறேன். அவரை பற்றி சொல்கிறாருன்னா ஒரு வரி எழுதியிருந்தான், நான் புறா வளர்க்கும் சுதந்திரத்தை என்னிடமிருந்து பறிக்கிறார் பக்கத்து வீட்டில் புறா வளர்ப்பவர் அப்படின்னு சொல்லி. முத்துக்குமார் என்றைக்குமே பூனை வளர்க்கவே இல்லை, யாருடைய சுதந்திரத்துக்குள்ளையும் தலையிடவும் இல்லை. பூனை வளர்க்கறதுலேருந்து விலகி தன்னுடைய புறாக்களை வளர்த்துட்டே இருந்த ஒரு எளிமையான ஒருத்தன் தான் அவன். அவனோட வரியில் இன்னும் சொல்கிறதா இருந்தால், சிறு புல்லில் உறங்கும் பனியில் தெரியும் மழையின் அளவோ தாங்கவில்லை. முத்துக்குமார் ஒரு பெரிய மேமலை தான், ஆனால் எப்போதுமே ஒரு பனித்துளி மாதிரி தன்னை காட்டிக்குவா. அப்படி இவனோட எப்போ கம்போசிங்கில் உட்காந்தாலும் முத்துக்குமாரோட பேச்சு வந்துடும். ஏஎல் விஜய் பார்க்குறப்பெல்லாம் முத்துக்குமாரோட பேச்சு இருக்கும். முத்துக்குமார் போனதற்கு பிறகும் முத்துக்குமாரோடைய நண்பர்கள் என்னுடைய நண்பர்களாக இருந்துகிட்டே இருக்காங்க. அவனோட எழுத்துக்கும் அவரோட நடத்தைக்கும் அவரோட நட்புக்கும் அவன் பண்ண உதவிக்கு முத்துக்குமாரோட வெற்றியே இதுதான். அது மட்டும் இல்லாமல் தமிழ் ஆர்வலம், தமிழ் இனத்துக்காக, ஈழ போராட்டத்துக்காக அவர் பண்ண உதவிகள், அவருக்கு அதில் ட்ராவல் பண்ணவங்களுக்கு அவர் பண்ண பண உதவிகள். இதை அஜய் சொன்ன மாதிரி ஒன்லி அசிஸ்டன்ட் டைரக்டருக்கோ அது மாதிரி மட்டும் இல்லாமல் ஈழத்தமிழ் போராட்டத்தில் கலந்துக்கிட்ட நிறைய பேருக்கு பண உதவியும் பொருள் உதவியும்
மாரலான உதவியும் வேறு என்ன மாதிரிலாம் உதவியெல்லாம் பண்ண முடியும், அதுவும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பண்ணதில் மிகச்சிறந்த மனிதன் வந்து முத்துக்குமார். அவர் ஒரு சிறந்த கவிஞன் மட்டுமல்ல, ஒரு சிறந்த மனிதனாக வாழ்ந்திருக்கிறார், ஒரு உன்னதமான மனிதனாக வாழ்ந்திருக்கிறார். அவர் நிறைய பேர்த்துக்கிட்ட சம்பளம் கூட வாங்கலைன்னு நினைக்கிறேன். பாட்டுக்கு கேட்டதாக கூட ஒரு இது கிடையாது. ஒரு 2 முறை நான் சந்தித்திருக்கிறேன் ரொம்ப க்ளோஸாக. அப்போ ஒரு மிக வேகமாக பாடல்கள் எழுதி கொண்டிருக்கிற நேரம், அண்ணே அப்படின்னு, தம்பி நல்லா எழுதியிருக்கீங்க. நான் ஒரு பாட்டை பற்றி சொன்னேன், இந்த ஆனந்த யாழை, இந்த பாடலை பற்றி மிக அற்புதமாக இருந்தது தம்பின்னு. அவர் சொன்னார், அண்ணே அதான் அடுத்தவர்களையும் மகிழ்வித்து தான் மகிழக்கூடிய ஒரு கவிஞனாக வாழ்ந்திருக்கிறேன். அண்ணே உங்கள் பாடல்களில் அந்த யதார்த்தமான வரிகளை போடுவீங்களேண்ணே, கவிதைத்தனமாகவோ ஒரு கற்பனைத்தனம் கூட அதில் இல்லாமல் ஒரு வரிகளை அந்த மாதிரி எழுதணுன்னே அப்படின்னு என்னையும் பாராட்டியவர் தான் கவிஞர் முத்துக்குமார் அவர்கள். பாடல்கள் எல்லாம், படங்கள் எல்லாம் அற்புதமான பாடல் வரிகள், அந்த கதையோட, அதாவது கதையோட்டத்தோடு எழுதக்கூடிய கவிஞர்கள் இப்போ இல்லை. இப்போ ஏதோ டியூனு ஏதோ ஒன்று வார்த்தையை போட்டு ஃபில்லப் பண்ணி ஒரு சத்தத்தை போட்டு அதையும் ஹிட் பண்ணிடுறாங்க. ஆனால் ரத்தத்தோடும் நரம்போடும் உணர்வோடும் இன்றைக்கு வரையிலும் ஒவ்வொரு எழுத்தும் அவரை மட்டுமல்ல, நம்மளுடைய வாழ்க்கையே நம்ம எண்ணி பார்க்கக்கூடிய வரிகளை எல்லாம் தந்து போனவர் தான் கவிஞர் திரு முத்துக்குமார் அவர்கள். முத்துக்குமார் வந்து இன்னைக்கு பாட்டு எழுத போகிறான்னா கோடம்பாக்கத்தில் 5 அறைகள் சாப்பாடுக்கு தயாராக காத்திருக்கும். எந்த அறை வீட்டில், எந்த அறையில் எந்த சமையலறை கப்புன்னு நெருப்பு எரின்னு தெரியாது. அவன் பாட்டு எழுதி முடிச்சுட்டு எங்கே பணம் வாங்கினா அதுக்கப்புறம் அவனுடைய வண்டிக்கு தான் தெரியும் எந்த அறைக்கு. முத்துக்குமார் இங்கே வந்துட்டான்னா சீமானண்ணன் அறைக்கு போவான், என்னுடைய அறைக்கு வருவான், வசந்தபாலன் அறைக்கு போவான். எந்த அறைக்கு அந்த அதிர்ஷ்டம் இருக்குது, எந்த பாத்திரத்துக்கு அந்த அதிர்ஷ்டம் இருக்குன்னு தெரியாது. நேராக வந்து அங்கே வருவான். அன்றைக்கு வந்து ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு ஆள் இருக்க மாட்டாங்க. சிவனை விட்டு அங்கே ஒரு 10 பேர் இருப்பாங்க, என்னுடைய அறையில் ஒரு 5 பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு அறையிலும் அவனுக்காக காத்திருந்த பல அவனால் வயிறு நிரம்பிய காலம் என்று ஒன்று இருக்குது. கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் வந்து அவன் திருமணம் ஆவதற்கு முன்னாடி தினசரி மதியானம் வந்து இந்த மாதிரி பல அறைகளுக்கு உணவளித்து கொண்டிருந்தவன். அவன் கவிஞன் மட்டுமல்ல, அவன் எழுத்தாளன் மட்டுமல்ல, அவன் ஒரு சிறந்த மனிதன். அந்த மனிதத்தன்மை தான் இன்னைக்கு வந்து எல்லாரையும் உருவாக்கியிருக்கு. அவர் அதை ஒவ்வொரு அது நட்பை நான் பல நேரங்களில் பல இரவுகளில் வந்து நான் உணர்ந்திருக்கேன். இப்படி ஒரு மனுஷன் நம்ம எழுந்துட்டுமே. நான் பார்த்த மிகச்சிறந்த மனிதர்களில் அவர் வந்து ஒரு ஞானக்கிருக்கன். இவர் சொன்னார் இல்லையா நம்ம லிங்குசாமி, ஒரு கட்டத்தில் வந்து அவன் பேசுகிறதே வந்து கவிதையாவோ பாடல் வரிகளாவோ இலக்கியமாவோ அதுபோல் வந்து ஒரு சாபமோ என்னவோ, யாருன்னா குறைந்த வயதில் இறந்துட்டாங்களோ அவங்களும் மிகப்பெரிய கவிஞராக இருந்திருக்காங்க. அது பட்டுக்கோட்டையாக இருக்கட்டும், பாரதியாராக இருக்கட்டும், அதெல்லாம் நிறைய நாள் வாழ்ந்தவங்கள நான் குறை சொல்கிறத எடுத்துக்காதீங்க, அவங்களும் கவிஞர்கள் இருந்திருக்காங்க. ஆனால் இவன் வந்து என்னென்னா அந்த உச்சம் வந்து எனக்கே அவனை பார்த்தா அவர் பார்த்தா ஷாக்காக இருக்கும். எது பேசினாலும் வந்து அது வந்து ஒரு அந்த வரியில் வந்து ஒரு பெரிய உயிரும் மிகப்பெரிய விதைகளும் அதுக்குள்ளே ஒழிஞ்சிட்ருக்கும். ரொம்ப நீங்கள் சாதாரண யோசிச்சு பாருங்களேன். அம்மாவை பற்றி ஆயிரக்கணக்கான வரிகள் வந்திருக்கு. ஆனால் தெய்வம் தோற்று போகும் தந்தையின் பாசத்துக்கு முன்னாடின்னு ஒரு வரியை அவன் சொன்ன பிறகு தான் வந்து உலகத்துக்கே தெரிஞ்சது. அப்பா அவ்வளோ அன்பானவருங்கிற வந்து எல்லாரும் உணர்வோம். ஆனால் எப்போ உணர்வோம்னா அப்பா மறைஞ்ச பிறகு உணர்வோம். எல்லா மகளும் உணர்வாங்க. அப்பா மறைந்த பிறகு அப்பா தான் நம்மளோட தெய்வம். ஆனால் வாழ்கிறவங்களுக்கே வந்து வாழும்போதே அப்பா தெய்வங்கிறத உணர்த்தின ஒரு கவிஞன் வந்து முத்துக்குமார் தான். முத்துக்குமாருக்கு வந்து 2 வகையான கூச்சம். ஒன்று அவரை புகழ்ந்தா கூச்சம், பாட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னோடனே அண்ணே அப்படின்னு கூச்சப்படுவார். இன்னொன்று எழுதின கம்பெனியில் சம்பளம் கேட்கறதுக்கு கூச்சம். இதுதான் அவரோட கேரி. எங்கேயுமே வந்து அவன் சம்பளம் கொடுன்னு கேட்டதே இல்லை. எனக்கு தெரிஞ்சு எந்த கம்பெனிலையும் சம்பளம் கொடுன்னு கேட்டதே இல்லை. நான் நிறைய தடவை அவரோட கொஞ்சம் வான்லாம் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கலாம் சொல்லியிருக்கேன். இல்லைன்னே அப்படி எல்லாம் மாற்றிக்கிட்டேன், அப்படி இருக்கேன்னு சொல்லிகிட்டே இருந்தேன். இது இண்டஸ்ட்ரியோட ஒரு விழாவாக தான் நான் பார்க்குறேன். இது தனிப்பட்ட ஒரு எல்லா டைரக்டர்ஸ்க்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்குது, எல்லாரோடையும் தொடர்பு இருக்குது அவருக்கு. பட் ஒரு இண்டஸ்ட்ரி விழா அது. இதில் வந்து எல்லாருமே கலந்துக்கிறாங்க.
குறிப்பாக சொல்லணுன்னா நான் இப்போது சொன்ன ஒரு ஃபோன் தான் பண்ணேன் லிங்குசாமி சாருக்கெலாம். அவங்க வந்து இது எங்கள் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி வீட்டு ஃபங்க்ஷன் சொல்லி தனஜன் சார் இருக்கட்டும், சரி செல்வமணி சார் இருக்கட்டும், உதயகுமார் சார் எல்லாருமே சொல்கிறேன். இப்போ அஜயன் பாலா சார் அவங்களாம் நாங்கள் ரெகுலராக பாபா செல்லத்துறை சார்லாம் நாங்கள் ரெகுலராக பேசிகிட்டு இருக்க ஒரு விஷயம். பட் உடனே கேட்டோன்னே எல்லாருமே வந்து இதில் கலந்து குறிப்பாக சொல்லணுன்னா யுவன் சார், ஜிவி பிரகாஷ் சார், ஆரி ஜெயராஜ் சார் அண்ட் விஜய் ஆண்டனி சார், இந்த மாதிரி எல்லா மியூசிக் டைரக்டர்ஸுமே வந்து நாங்கள் கான்சர்ட் பண்ணுறோம் இந்த ஷோவில் வந்து அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டுக்கு எல்லாருமே வந்தாங்க. இதில் என்ன தெரிஞ்சுது அப்படின்னா யாருமே அவரை மறக்கலை, எல்லாருமே வந்து அவர் நினைவில் இருக்காங்க. அவங்க நினைவில் அவர் முத்துக்குமார் சார் இருக்கார் அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சது. இது வந்து ஒரு பிரம்மாண்டமான விழாவாக அமைய போகுது. அது கண்டிப்பாக எல்லோரும் பார்க்க தான் போகிறாங்க. இது ஒரு செலிப்ரேஷன் தான். நம்ம மார்னிங்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம அவரோட அந்த மார்னிங் முடிஞ்சு அவரை வந்து இப்போது செலிப்ரேட் பண்ணுற தருணம்னு நினைக்கிறேன். அவரோட அந்த வரிகளை, அவரோட எழுத்தை, இலக்கியம் சைடாகவும் சரி, சினிமா துறை சம்மந்தமாகவும் சரி, 2 சைட்லேயுமே அதை நம்ம கொண்டாடணும்.